ஹலோ காய்ஸ், நாங்கள் உங்களோட கோதம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா ஜனநாயக போஸ்டர் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ரொம்ப சிம்பிள். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ செம்மையாக இருக்கும். அங்கே போகலாம். முதல்ல நான் இந்த கொஞ்சம் அப்போது இங்கே போகலாம். போயிட்டு அங்கே ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போகலாம். அது போகிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். கொஞ்சம் இங்கே ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டுற வேண்டியதா. ஏன்னா கொஞ்சம் அது இது பண்ணுறான். ஓகே, இப்போது வச்சுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ இந்த கொஞ்சமாக ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓகே, இப்போ போதும். அப்போது என் தலைக்கு சேர்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. அப்படி என்ன ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த தலையை எடுத்து கொஞ்சம் இது இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு இந்த ஜனநாயக போஸ்டர் ரிலீஸ் ஆகிடும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ போஸ்டர் பிடிச்சிக்கிட்டு இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அங்கே பாருங்கள், அது பண்ணிவிட்டு இந்த கழுத்தை மட்டும் தான் அப்படியே. ஓகே, முதல்ல இப்படி பண்ணுறான். ஓகே, இப்போது அதை ஓகே பண்ணிட்டு அதை பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் இப்போது ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்போது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பின்னால் போடுங்க. உங்களுக்கு டைரெக்டாக இந்த ஃபோட்டோ ஆயிரும். இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போது இங்கே லைட்டாக இது ரொம்ப ஈஸி தான். ஜனநாயகம் போஸ்டர் பண்ணால் அதில் போய்கிட்டு எப்படி பண்ணலாம் பண்ணிக்கிட்டு இந்த கண்ணாடி போஸ்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ணாடி இப்படி வேணால் கூட வேறு கண்ணாடி பண்ணலாம். ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்குள்ளே போயிட்டு கிளாஸ்னு எழுதலாம். ஏன் பார்த்தீங்கன்னா கிளாஸ்னு எழுதால் தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அப்படி கிளாஸ்னு எழுதலாம், GLAAS கிளாஸ். ஓகே, இல்லை தப்பாக இருக்குது. கொஞ்சம் இப்போவா எப்படி பண்ணால் கொஞ்சம் எப்படி பண்ணிவிட்டு அந்த போஸ்டர் பண்ணலாம். கொஞ்சம் அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஓகே, இப்போது ஆயிடுச்சு. இப்போது இந்த போஸ்டர் அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ஃபோட்டோ மட்டும் ரொம்ப கட்டிங் பண்ணணும். அது எப்படின்னா கொஞ்சம் அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இங்கே இருக்குல்ல, அந்த போஸ்டரை போட்டுருங்க. இருக்குல்ல ஓகே, பாருங்க கொஞ்சம் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இப்படி தான் அந்த போஸ்டர் ஒன்று அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியுது. எப்படி கூட வேணாம். ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
அங்கே இருக்குல்ல அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இங்கே கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த போஸ்டர் இருக்குல்ல, அந்த போஸ்டர் பாருங்கள், இங்கே ஒரே மாதிரி இருக்குது. இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் இதை போய் இதை இப்படி பண்ணுங்க. ஓகே, பெருசாக பண்ணணும். ஐயே, கொஞ்சம் இருங்க. இது பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் உள்ள அப்படி இல்லை. நானும் இந்த போஸ்டர் இப்படி வைக்கலாம். இப்படி வச்சா கூட இப்படி ஆயிடும். பார்த்தீங்கள்ல, இப்போ அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படி நான் இங்கே பாருங்கள், கோதம் இங்கே பார்த்தீங்களா, கோதம் அதை எடுத்துக்கிட்டு இங்கே மேலே போடுவேன். இப்போ ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணியாது செம்மையாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப செம்மையாக ஆயிடுச்சு. விஜய் ஃபோட்டோ செம்மையாக பண்ணிட்டோம். நம்ம மூஞ்சி அப்படியே போட்டு செம்மையாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இப்படி இன்ட்ரெஸ்டாக வீடியோ வேணும்னா நீங்களும் சொல்லுங்கள், நானும் அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.